மலேசிய தீபகற்ப வடக்கு பகுதி முழுவதும் பெய்த தொடர் கனமழை காரணமாக நேற்றிரவு நிலவரப்படி பேராக், கெடா மற்றும் பினாங்கு ஆகிய மாநிலங்களில் சுமார் 5000 மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி அவசர நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். வெள்ளத்தால் 4 மாவட்டங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பேராக் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 2806 பேர் வெளியேற்றப்பட்டு 25 மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அதேவேளையில் பினாங்கு பல தலங்களில் சுமார் 1000 பேருக்கு அடைக்கலம் அளித்துள்ளது. கெடாவில் உள்ள கூலிம் மற்றும் கோலாமூடா மாவட்டங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து பாதுகாப்பான நிவாரண மையங்களில் உள்ளனர். மேலும் மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுவதால் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக உள்ளூர் அமைப்புகள் எச்சரித்துள்ளன. அத்துடன் கிளாந்தான் மாநிலத்தில் உள்ள முக்கிய சாலைகளிலும் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இந்த தொடர்ச்சியான பருவமழை காலத்தில் குடும்பங்களை பாதுகாப்பாக வைக்கவும் அத்தியாவசிய உதவிகளை வழங்கவும் அரசாங்கமும் மீட்புக் குழுக்களும் அயராது உழைத்து வருகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.